செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு புலகமாடா. உருட்டு நீ உருட்டு. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. தேர்தல் பரப்புரைகளில் போலியான கதைகளையோ புழுகு மூட்டைகளையோ அவிழ்த்துவிட பயந்த காலம் மலையேறிவிட்டது. முன்னர் அரசியல் கட்சிகளோ ஆட்சியாளர்களோ அவிழ்த்துவிடும் பொய்களை சுட்டிக்காட்டுவதில் ஊடகங்கள் முக்கிய பங்காற்றின. இப்போது எல்லாமே மாறிவிட்டது. சமூக ஊடகங்களின் பெரும் வளர்ச்சியால் விஸ்வரூபம் எடுத்துள்ளன போலியான அரசியல் பிம்பங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் பரப்புரைகளிலேயே பெருமளவு போலி கதைகள் சுற்றி வந்த நிலையில் தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி பொறுப்பேற்ற 10 நாட்களில் இதுவரை இல்லாத அளவு போலியான பிம்பங்கள் பெருகி வருகின்றன. எம்எல்ஏக்களாக தேர்வு செய்யப்பட்டவர்களின் கல்வி தகுதி, பொருளாதார சூழல் என தனிப்பட்ட விவரங்களில் தொடங்கி அரசின் செயல்பாடுகள் வரை போலியான தகவல்களும் போலியான புகைப்படங்களும் திட்டமிட்டு பரப்பப்பட்டு வருகின்றன. அதிரடி ஆட்சி, புரட்சிகர நடவடிக்கை என இவையெல்லாம் சமூக ஊடகங்களாலே திட்டமிட்டு நடத்தப்படுவதால் மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகியுள்ளது. நம் செவிகளில் செல்போன்களில் வந்து விழும் பொய்களை தரம் பிரித்து நடுவே ஒளிந்துள்ள உண்மையை கண்டறிந்து அறிந்து கொள்ள வேண்டியது தற்போது அவசியமாகியுள்ளது. தாவேக ஆட்சி அமைத்த இந்த 10 நாட்களில் நம்மை சுற்றி வலம் வரும் போலி கதைகளையும் அதன் உண்மைகளையும் தொகுக்கிறது இந்த சிறப்பு தொகுப்பு. நடிகரும் தாவேகா தலைவருமான சி. ஜோசப் விஜய் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று 10 நாட்கள் ஆகியிருக்கிறது. இந்த 10 நாட்களில் தமிழக வெற்றிக் கழக ஆட்சியின் வரலாற்று சாதனைகள் என்றும் புரட்சிகர ஆட்சியின் நடவடிக்கை என்றும் முன்னெப்போதும் இல்லாத மாற்றங்கள் என்றும் பல செய்திகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன. இவற்றில் மிக பெரும்பாலானவை பொய்யானவை என்பதும் தவறாக வழிநடத்துபவை என்பதும் தான் அதிர்ச்சி அளிக்கும் செய்தி. 108 தொகுதிகளில் வென்று தமிழ்நாட்டில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றது முதலே சமூக வலைதளங்கள் பொய்யான அரசியல் பரப்புரைகளால் நிரம்பி வழிகின்றன. இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் இவற்றில் பெரும்பாலானவை தாவேகாவில் இருந்தோ அரசிடமிருந்தோ அதிகாரப்பூர்வமாக வருவதில்லை. மாறாக தாவேகாவின் ஆதரவு பக்கங்கள், யார் என கணிக்க முடியாத சமூக வலைதள கணக்குகள், ரசிகர் பக்கங்கள், இன்ஃபுளுயன்சர்களின் சமூக வலைதள கணக்குகள் மற்றும் வாட்ஸ்அப் குழுக்களில் இருந்தே பரப்பப்பட்டு வருகின்றன. விஜயின் புதிய புரட்சி, தாவேக அரசின் அதிரடி என தினமும் பல தகவல்கள் இந்த கணக்குகளில் உலா வருகிறது. இவற்றை சரிபார்த்து உண்மையா என அறிந்து கொள்வதற்கு முன்னர் அவை வைரலாகி எண்ணற்றோரை சென்றடைந்து விடுகிறது. தேர்தலுக்கு பின்னர் பரப்பப்பட்ட பொய்ச் செய்தி இது. பொது தொகுதிகளில் அதிக அளவில் பட்டியலின சாதி வேட்பாளர்களை நிறுத்தி சமூக புரட்சியை தாவேக ஏற்படுத்தியதாக தாவேக ஆதரவு சமூக வலைதளங்களில் பாராட்டப்பட்டது. 28 பட்டியலின வேட்பாளர்களை பொது தொகுதிகளில் நிற்க வைத்து வெற்றி பெற வைத்ததாக பாராட்டின அந்த பதிவுகள். ஒரே நாளில் தமிழ்நாடு முழுவதும் இந்த செய்திகள் பரவின. ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் தந்த தரவுகள் சொல்லும் உண்மை வேறாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் பொது தொகுதியில் நின்று வென்ற ஒரே பட்டியலின வேட்பாளர் மேலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஸ்வநாதன் மட்டும்தான். தாவேகா சார்பில் பொது தொகுதியில் போட்டியிட்ட ஒரே பட்டியலின வேட்பாளர் சங்கராபுரம் தொகுதியில் போட்டியிட்டு 3ஆம் இடம் பிடித்து தோற்றார் என்பதே உண்மையான செய்தி. உண்மை ஊர் சுற்றி வருவதற்குள் பொய் உலகம் சுற்றி வந்துவிடும் என்ற பழமொழிக்கேற்ப உண்மை தெரிய வருவதற்குள் தாவேகாவால் பரப்பப்பட்ட இந்த கதை வைரலாகிவிட்டது. தேர்தல் முடிஞ்ச பிறகு தாவேகாவை பற்றியும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களை பற்றி நிறைய சோஷியல் மீடியாவில் தகவல் பரவப்பட்டது. அதில் பார்க்கும்போது ஒரு சில தகவல் வியப்பாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக 28 பட்டியலினத்தை சார்ந்த கேண்டிடேட்ஸை தாவேகா ஜெனரல் கான்ஸ்டிடுவன்சியில் பொது தொகுதியிலேயே ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அதில் ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க, 5 பேர் வெற்றி பெற்றுறாங்க, 20 பேர் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு. இப்போ வைரலாக போச்சு. இந்த ஹேண்டில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, வெளியூரில் இருக்கிற ஹேண்டில்ஸும் இதை பரவலாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க சமூக வலைத்தளத்தில் இவங்க பரவன அந்த தகவலும் அங்கே இருக்கிறத பார்த்தா சங்கராபுரம் அது ஒன்று தான் பொது தொகுதி, அங்கே மட்டும்தான் தாவேகா ஒரு பட்டியலினத்தை சார்ந்த கேண்டிடேட்டை ஃபீல் பண்ணுறாங்க. ஒரே கேண்டிடேட்டை தான் ஒரு பட்டியலின கேண்டிடேட் நிறுத்திடுறாரு. அவர் தோற்று போகிறார். அப்போ ஒருத்தர் தான் ஜெயிச்சிருக்காரு, அவர் காங்கிரஸை சார்ந்தவர். அப்படி இருக்கும்போது இதை நம்ம கவுண்டர் பண்ணணும். ஏன்னா இதை கவுண்டர் பண்ணாமல் போனீங்கன்னா இது அந்த பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கே விரோதமாக போகும். தேர்தலுக்கு பின்னர் தாவேகாவினர் கையில் எடுத்த இன்னும் ஒரு பரப்புரை எளிய பின்னணி பரப்புரை.
தாவேக அமைச்சர்கள் எம்எல்ஏக்களில் பலர் தாங்கள் மிக எளிய பின்னணியில் இருப்பதாக சொல்லிக் கொண்டனர். ஒரு அமைச்சர் தனது தாயின் வீட்டு வாடகையை செலுத்தவே போராடியதாக கூறினார். அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. ஒரே ஒரு தொலைபேசி அழைப்புல அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம் யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சார். ஆனால் அவர் தாக்கல் செய்த தேர்தல் பிரமாண பத்திரம் வேறு கதையை சொல்லியது. சொந்த வீடு, நிலம், கார், நகைகள், வருமானம் என அவர் காட்டிய கணக்குகள் அவர் கூறிய கதைக்கு மாறாக இருந்தது. ஆனால் வீட்டு வாடகையை கட்ட யோசித்த தனக்கு அமைச்சர் பதவி என அவர் கூறியதே வைரலானது. அந்த இருக்கையில் எழுதிருக்கங்க, மாண்புமிகு அமைச்சர் இந்த ஏழையின் பெயர் எழுதப்பட்டிருந்ததுங்க. அடுத்த மாசம் அம்மா வீட்டுக்கு வாடகை கட்ட என்ன பண்ணலாம் யோசிச்சு அமைச்சராக்கிய பெருமை என்னுடைய தலைவருக்கு மட்டும் தாங்க சேரும், வேற யாருக்குமே சார். மறுபுறம் கேவி குப்பம் தொகுதி தாவேகா எம்எல்ஏ தென்றல் குமார் காலில் செருப்பு கூட இல்லாமல் அரசு பேருந்தில் வந்து செல்வதாக செய்தி பரப்பப்பட்டது. தலைவர ரோல் மாடலோட இவங்க அந்த முதல்ல அந்த செருப்பு போடாத எம்எல்ஏ ஒருத்தர் வைரலா போனார் இல்லைங்க, அதை வந்து மற்றவங்க ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்க. நம்ம வந்து தன்மை வந்து ஏழையாக பண்ணிக்கிட்டா மக்கள் கிட்ட நம்ம அனுதாபம் வரும். ஆனா அந்த லோக்கல் மக்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வந்து மீடியா முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்க சொல்லலாம், என்கிட்ட வந்து இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லை, என்னால் டாக்ஸி பிடிக்க முடியலன்னு. ஊரில் போகும்போது நீங்கள் பெரிய எஸ்யூவியில் தானே போவீங்க. உதாரணத்துக்கு இங்கே சென்னையில் ராயபுரமில் ஒரு எம்எல்ஏ, அவர் வந்து நான் வந்து ஆட்டோ டிரைவர் அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஆட்டோ டிரைவர்னு அவர் அஃபிடவிட்டில் ஒரு எஸ்யூவி டிக்ளேர் பண்ணுறாரு. அந்த எஸ்யூவி டிக்ளேர் அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா அது சாமானியர்கள் வாங்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து உங்களுக்கு யதார்த்தத்தை மக்கள் வந்து ஈஸியாக கிரவுண்ட் லெவலில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். தன்னிடம் கார் இல்லை என சொல்லி வெறும் காலில் அரசு பேருந்தில் பயணம் செய்வதாக கூறப்பட்ட கேவி குப்பம் எம்எல்ஏ தென்றல் குமார் தேர்தல் பிரமாண பத்திரத்தில் காட்டிய தனது சொத்து மதிப்பு ரூபாய் 2,80,00,000. இன்னும் ஒரு எம்எல்ஏ தாம் டீக்கடை குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்றார். மற்றொருவர் தாம் ஆட்டோ ஓட்டுநராக இருந்து விஜயின் அரசியலால் உயர்ந்ததாக கூறினார். ஆனால் அவர்கள் தாக்கல் செய்த சொத்து மதிப்புகள் கூறியவையெல்லாம் வேறு கணக்குகள். இவர்களில் பலர் கோடிக்கணக்கான சொத்துக்கள் வைத்திருப்பதாக தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அறிவித்துள்ளனர். உயர் ரக சொகுசு கார்கள், உயர்தர அபார்ட்மெண்ட்டுகள், நடுத்தர குடும்பங்களால் வாடகைக்கு கூட எடுக்க முடியாத வீடுகள் போன்றவை இவர்களிடம் உள்ளதை சொல்லியது இவர்கள் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்கள். தேர்தல் ஆணையத்தில் கோடீஸ்வரர் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துவிட்டு தங்களை ஏழை அமைச்சர்கள் என்றும் ஏழை எம்எல்ஏக்கள் என்றும் இவர்கள் விளம்பரப்படுத்தியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. அமைச்சர் எம்எல்ஏக்கள் மட்டுமல்லாது முதலமைச்சர் விஜயும் இதே வாதத்தை முன்வைத்தார். ஏழை உதவி இயக்குநருக்கு பிறந்த மகன் நான், எனக்கும் பசி வறுமை என்பது தெரியும் என பேசியது பரவலாக பேசப்பட்டது. ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு பிறந்த ஒரு பிள்ளையா, எனக்கும் வாழ்க்கையில வறுமைனா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், பசினா என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜயின் பேச்சும் சமூக வலைதளங்களில் விமர்சனங்களை சந்தித்தது. எளிய பின்னணியில் இருந்து அரசியலுக்கு வருவதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அரசியல் பிராண்டிங்குக்காக உண்மையை மறைத்து இப்படி சொல்வதே இங்கு சிக்கலாக மாறுகிறது. தாவேகா எம்எல்ஏக்களின் சொத்து பிரச்சனையை அடுத்து மிகப்பெரிய சிக்கலை உருவாக்கியது கல்வி தகுதி குழப்பம். அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் தங்கள் கல்வி தகுதியாக காட்டப்பட்டதும் பிரமாண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டதும் வெவ்வேறாக இருந்தது. இது அடுத்த சர்ச்சையை ஏற்படுத்தியது. சில அமைச்சர்கள் எம்எல்ஏக்களும் தங்களை பொறியாளர்கள் அல்லது முதுநிலை பட்டதாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டனர். கட்சியின் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளிலும் அப்படியே குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் அவர்களின் பிரமாண பத்திரங்களில் முற்றிலும் வேறு தகுதிகள் குறிப்பிடப்பட்டிருந்தன. தாவேகா சார்பில் போட்டியிட்டு வென்ற 107 எம்எல்ஏக்களில் 6 PhD பட்டதாரிகள், 22 முதுநிலை பட்டதாரிகள், 5 IIT பொறியாளர்கள், 8 மருத்துவர்கள், 40 வழக்கறிஞர்கள் மற்றும் பொறியாளர்கள், 25 பட்டதாரிகள், 12 பேர் மேல்நிலை பள்ளி முடித்தவர்கள், 8 பேர் 10ஆம் வகுப்பு முடித்தவர்கள் என பதிவு ஒன்று தாவேகாவால் பரப்பப்பட்டது. இது வைரலும் ஆனது. ஆனால் இந்த எண்ணிக்கையை கூட்டினால் மொத்தம் 126 என வந்ததில்தான் சிக்கல் தொடங்கியது. 107 எம்எல்ஏக்களுக்கு 125 பேரின் கணக்கு எப்படி வந்தது என யாரும் கேட்காமலேயே அந்த செய்தி வைரலானது. அரசியலில் கணக்கு மிக முக்கியம் என்பது மாறிப்போய் கணக்கு அல்ல, இன்றைய அரசியல் களத்தில் கணக்கை விட கிராபிக்ஸே முக்கியம் என்ற நிலை உருவானது கவலைக்குரியது.